ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல ஏஎஸ்ஐல கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இதுல யூனிட் 4 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிம்பிள் கர்வ் அந்த யூனிட்ல உள்ள யூனிட் 4ல உள்ள ப்ரீவியஸ் இயர்ல பார்க்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, லைன் ஆஃப் ரெக்ரெஷன், ஐ மீன் ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். நம்ம கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ரெண்டு படிச்சிருப்போம். கார்லேஷன் படிச்சிருப்போம் யூனிட் 4ல, ரெக்ரெஷன் படிச்சிருப்போம். இந்த கார்லேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எக்ஸும் ஒய்யும் ரெண்டு வேரியபிள் எடுத்தா ஒன்னோட ஒண்ணு எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் கார்லேஷன். இந்த ரெக்ரெஷன் அப்படின்னா எக்ஸ் ஒய்ல ஒரு ஒண்ணு ஏதோ ஒண்ணு எக்ஸ் ஆர் ஒய் ஒரு வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும், இன்னொரு வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். வேரியபிள் யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரெக்ரெஷன். அதுதான் ரெக்ரெஷனுக்காக யூஸ் பண்றது. இப்ப இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைன் ஆஃப் ரெக்ரெஷன். அப்ப லைன் அப்படின்றப்ப ரெண்டு லைன் எடுத்தாலே அதுக்கான ஆன்சர் நமக்கு தேவை. அப்ப நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, angle of line, angle between two line of regression, angle between two lines of regression. இந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையான இடம். இப்ப ஆங்கிள் இது நம்மளுக்கு தெரியும். ஆங்கிள் என்னது? ஆக்சுவலா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலால இருக்கும் 1 மைனஸ் ஸ்கொயர் பை ஆர் into sigma x into sigma y divided by sigma x square plus sigma y square. If தீட்டான்றது இந்த இடத்துல ஆங்கிள் வந்து என்னது? தீட்டான்றது அக்யூட் ஆங்கிளா இருக்கும், less than 90 டிகிரி. ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்னா நமக்கு என்னன்னு தெரியும், 0 to 90 இருக்கணும். இதுதான் அக்யூட் ஆங்கிள். அப்ப அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. இப்ப அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது 90 to 180 இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னா, ஜஸ்ட் இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஆர் இன்டூ சேம் ஃபார்முலா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கோம்? தீட்டான்றது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் தான் நமக்கு என்னன்னு தெரியும். அப்டியூஸ் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள்ன்றப்ப இட் இஸ் 90 to 180 டிகிரி உள்ள இருந்துச்சுன்னா ஆங்கிள். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஆர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு நொட்டேஷன், நொட்டேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்டோட நொட்டேஷன் தான் இந்த ஆர். இந்த ஆரோட வேல்யூ தான் இந்த ஃபார்முலால நமக்கு இன்வால்வ் ஆகுது. அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஃபார்முலால வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ். இதுல ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு தெரியும், எனி நம்பர் டிவைடட் பை 0. ஃபார் எக்ஸாம்பிள் 5 by 0 infinity, any number by 0 equal to infinity. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம். எனி நம்பர் பை 0 is infinity. அப்ப இங்க 1 மைனஸ் இங்க 0 தான் ஆல்ரெடி. அப்ப 0 பை 0 வரப்ப 0 ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க? theta equal to tan inverse of 0 அப்படின்னு வந்துருதா, 1 by 0. அப்ப எனி நம்பர் பை 0 நமக்கு என்னன்னு தெரியும்? implies theta equal to tan inverse of infinity. அப்ப tan inverse of infinityனா இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் தான் தேவை. ஏன்னா ரெண்டு லைனுக்கான ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்குன்றதுதான் கொஸ்டின். அப்ப தீட்டா வேணும் அப்படின்னா tan theta equal to இந்த இன்வர்ஸ் இங்கிட்டு போறப்ப tan theta equal to என்னது? இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி. அப்ப tan theta equal to tanக்கு நமக்கு வேல்யூ தெரியும். எந்த 0, tan 30, tan 45, tan 60, tan 90 இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இன்ஃபினிட்டின்றது 90க்கு தான் வரும், tan 90க்கு தான். அப்ப tan 90, 90ன்றப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ரேடியன்ட் சொல்றப்ப 5 by 2. ஆக்சுவலா 90ன்றது 5 by 2. அப்ப this implies theta equal to 5. equal to 5 by 2 னா என்ன மீனிங்? ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு லைனுக்கு நடுவுல ஆங்கிள் தீட்டா அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்? அந்த இடத்துல ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும், இன்னொரு லைன் இந்த இருக்கும் லைனோட ஃபார்ம். அப்ப இந்த இடத்துலதான் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு, அப்ப ஆர் நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தா நமக்கு தீட்டா என்ன கிடைக்குது? 5 by 2. 5 by 2 means it is perpendicular. அப்ப perpendicular இருந்தா
இந்த கொஸ்டினுக்கு இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. r is equal to plus or minus 1 அப்படின்னா வேல்யூ என்ன இருக்கும், ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இத ஃபாலோ பண்ணியே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே பேஸ் பண்ணியே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் பாக்கலாம். இப்ப இங்க பாருங்க. இஃப் two regression lines are coincident with opposite direction. இந்த ரெண்டு வேர்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். then angle மேல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க, ரெக்ரெஷன் கொடுத்துட்டு லைனோட நேச்சர் கேட்டிருந்தாங்க. இங்க லைன் கோஇன்சிடென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா தீட்டா என்ன அப்படின்றதுதான் ஃபார்முலா. சொன்னோம் மேல என்ன சொன்னோம், r is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா மேல கேட்ட கொஸ்டின்ல என்னது தீட்டான்றது என்ன இருக்கு, π/2, தீட்டா ஈக்குவல் டு π/2 அப்படின்னு. இப்ப கோஇன்சிடென்ட்னா நமக்கு தெரியும், ஒரு லைன் இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இதோட இன்னொரு லைனும் உள்ளேதான் லை ஆயிருக்கும். இதுதான் கோஇன்சிடென்ட்டோட மீனிங். அப்ப கோஇன்சிடென்ட் ஒரு லைனும் இன்னொரு லைனும் உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட தீட்டா என்னவாதான் இருக்கும், 0 டிகிரி இந்த இடத்துல. அப்ப இங்க π/2 இருந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஒரு லைனுக்குள்ளேயே இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலர். இப்ப இது எப்படி போகுது, சேம் கொஸ்டின்ல. ஆனா இங்க நமக்கு கேட்கறது என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் ஜென்ரலா கண்டுபிடிச்சோடனே தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஆப்ஷனை போற்றக்கூடாது. இந்த கொஸ்டின் என்ன, ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு லைன் இந்த ஃபார்ம்ல போகுது அப்படின்னா இன்னொரு லைன் இந்த ஃபார்ம்ல போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நமக்கான ஆங்கிள் என்னது, ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனாவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஆங்கிள் என்ன இருக்கும், டிஃபரன்ஸ், which is equal to π, 180 டிகிரி. அப்ப ஆன்சர் θ equal to π is the correct answer. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு கொஸ்டினும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். வேற ஏதாச்சும் கான்செப்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட மீட் பண்ணுங்க. தேங்க்யூ.